வணக்கம் நேயர்களே, இது வேந்தர் டிவியின் திண்ணை ஆ முதல் அக்வரை விவாத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிகழ்வுகளை ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கும் திண்ணையில் இன்று நாம் சிறுவயது குற்றங்களும் கூர்நோக்கு இல்லங்களும் என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். அண்மையில் சென்னை கூர்நோக்கு இல்லத்திலிருந்து சில மாணவர்கள் தப்பித்து சென்றிருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர், ஒரு சிறுவரை தவிர மற்றவர்களெல்லாம் மீண்டும் அந்த இல்லத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அல்லது செங்கல்பட்டு இல்லத்திற்கு அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நாம் இன்று விவாதிக்க இருப்பது அவர்கள் தப்பிச் சென்றதை பற்றி மட்டுமல்ல, அந்த கூர்நோக்கு இல்லங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, அதை தாண்டி இந்த சிறு வயதில் அந்த குற்றங்கள் செய்வதற்கான நோக்கம் என்ன, அவர்கள் எந்த விதத்தில் உந்தப்படுகிறார்கள், அதற்கான சமூக பொருளாதார காரணங்கள் ஏதேனும் இருக்கிறதா, அதை தாண்டி மன ரீதியான காரணங்கள் ஏதேனும் உந்துதலால் இந்த செயல்களில் அவர்கள் சின்னஞ்சிறிய வயதில் ஈடுபடுகிறார்களா, இதை பற்றியெல்லாம் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இந்த திண்ணை அமர்விற்காக நம்மோடு காவல்துறை முன்னாள் அதிகாரி திருமதி திலகவதி அவர்களும், சமூக ஆர்வலர் திரு பாடம் நாராயணன் அவர்களும், குழந்தை வளர்ப்பு ஆலோசகர் ஆனந்தி ரகுபதி அவர்களும், வழக்கறிஞர் வே பாலு அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். உங்கள் 4 பேரையும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதலில் திரு பாலு அவர்கள், சமீபத்தில் பார்த்தோம், அந்த கூர்நோக்கு இல்லத்திலிருந்து அந்த சிறுவர்கள் தப்பி சென்றார்கள். அவர்களுக்குள் சில மோதல்கள், அந்த மோதல் கூட ஏதோ திட்டமிட்டு அவங்க நடத்துனாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போக தேவையில்லை. ஆனால் ஒரு துள்ளி திரிந்து அந்த விளையாடக்கூடிய ஒரு பருவம் அல்லது கல்வி பெற வேண்டிய அந்த பருவத்தில் இந்த குழந்தைகள் ஒரு சின்ன குற்றம் செய்கிறார்கள் அல்லது சமூகத்தின் பார்வையில் அது ஒரு தவறு என்று படக்கூடிய காரியத்தில் அவர் ஈடுபடுகிறார்கள்னு சொன்னால் அதுக்கு முதன்மையான காரணமாக என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதன்மையான காரணம் என்று சொல்வதை விட முதலில் நம்முடைய சமூக அமைப்பு, 2வது வறுமை, 3வது தனித்து விடப்படுகின்ற குழந்தைகள், 4வது அவர்கள் வளருகின்ற சூழல், 5வது அவர்களை வசியப்படுத்துகின்ற திரைப்படங்கள் அல்லது பாடல்கள், 6வதாக அவர்கள் கண்முன்னே நடந்து அரங்கேறுகின்ற வன்முறைகளை பார்க்கின்ற சூழல், 7வது வீட்டுக்குள்ளே நடக்கின்ற வன்முறைகளை அவர்கள் பார்ப்பது, குழு சண்டைகளாக இவர்கள் பிரிந்து கொண்டு அடித்துக் கொள்வது ஒரு 8வது கருத்து, 9வதாக இவர்களை பாதிக்கின்ற புறச்சூழல்களான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகள், 10வது அவர்களுக்குள்ளே ஏற்படுகின்ற மனக்கிளர்ச்சியால் உண்டாகின்ற தன்மைகள் என்றதை ஒரு 10 விதமாக நான் வகைப்படுத்துகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த சிறுவர்களை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுக்க வேண்டும் என்ற ஆசையில் உள்ளே நுழைந்தவன் நான். இதில் பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய களியாட்டத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற திரைப்பட கொட்டைக்கு பின்னால் தான் இந்த கூர்நோக்கு இல்லம் இருக்கிறது என்பது பல பேருக்கு தெரியாது. வாழ்வினுடைய எல்லா பிரச்சனைகளையும் வந்து தாக்குகின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்ளுகின்ற மனமும் பக்குவமும் இல்லாத சிறுவர்களை குற்றங்களுக்கு பயன்படுத்துவது என்பது சமீப காலமாக அதிகரித்து கொண்டு வருகிறது. குறிப்பாக இதனுடைய தன்மை வந்து இப்போ ஏன் அதிகமாக பேசப்படுகிறது என்று சொன்னால், 2013 அந்த நிர்பயா வழக்கிற்கு பின்னாலும் அதற்கு பின்னால் சக்தி மில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மும்பை வழக்கு, இது 2ம் வந்ததற்கு பின்னால் தான் இந்த பிரச்சனை கூர்மையாக கவனிக்கப்படுகிறது. ஆனால் இந்த கூர்நோக்கு இல்லங்கள் என்பது குற்றம் செய்த சிறுவர்களுக்கு மட்டுமல்லாமல், வீடுகளை விட்டு ஓடி வந்த சிறுவர்கள், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட சிறுவர்கள், பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லோரையும் வந்து சரி செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பொதுவான நோக்கில் அமைக்கப்பட்ட கூர்நோக்கு இல்லங்கள். இதில் ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. ஏன் இதில் பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூகத்தில் சிறைச்சாலை என்று சொன்னாலே புறையோடி போயிருக்கின்ற பிரச்சனைகள் என்னவெல்லாம் உண்டோ அது இதற்கும் உண்டு. அந்த 18 வயதை தாண்டியவர்கள் இருக்கக்கூடிய அந்த சிறையும் ஒரு சிறைச்சாலைக்குள் என்ன ஒழுங்கினங்கள் அரங்கேற்றப்படுகிறதோ எல்லாம் இந்த இதில் இருக்கு, அவை இங்கேயும் உண்டு என்பது மறைக்கப்பட முடியாத உண்மை. தொடர்ந்து நம்ம விரிவாக பேசலாம். திரு பாடம் நாராயணன் அவர்கள், அவர் சார் சொன்ன மாதிரி இதை நீங்கள் ஒரு காரணத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியாது, பல காரணங்கள் அப்படின்னு சொல்லி அடுக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான், அவங்க சொன்னது எல்லாமே காரணங்கள் தான். இதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து அடிப்படையில் இந்தியா போன்ற நாடுகளில் வந்து மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கிறது, அதோடு வந்து ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கிறது, கூட்டு குடும்பம் போய் இன்றைக்கு தனி குடும்பம் வந்திருக்கிறது. அவர்கள் சொல்கிற மாதிரி அரசுடைய தவறான கொள்கைகள், பிரச்சனைகள், விபத்துக்கள், பொதுவாக நடக்கிற குற்றங்கள், குடும்பத்துக்குள்ள உள்ள வன்முறையினால் வெளியேற்றப்படுகிற குழந்தைகள், சரியான கல்வி இல்லாமல் பள்ளிகளிலிருந்து இடைநிறுத்தம் ஏற்பட்டு வெளியேற்றப்படுகின்ற குழந்தைகள், அவர்கள் வெளியேறும் பொழுது அவர்களை ஈர்க்கும் போதை சந்தை, அவர்களை ஈர்க்கும் மற்ற குற்றவாளிகள், இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து குழந்தைகள்
வயிற்றுல கருவில் இருக்கும் பொழுதிலிருந்து அந்த 18 வயது அடைந்து ஒரு தன்மானமுள்ள ஒரு தனக்கும் சமூகத்துக்கும் உதவி செய்யும் விதமான ஒரு இளைஞனாக வர்றவரை இளைஞியாக வர்றவரை பல்வேறு ஆபத்துக்களை பல கட்டங்களை தாண்டி தான் வர்றாங்க, கண்டங்களை தாண்டி தான் வர்றாங்க. அதனால மிகவும் ஆபத்தான ஒரு சூழல் தான் இருக்கு பெரும்பாலான. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதாரத்துல பின்தங்கிய இல்லை சுரண்டப்படுகின்ற இந்த மாதிரியான விளிம்பிலை சமூகத்தில் இருக்கிற தலித் சமூகத்தில் உள்ள இந்த மாதிரியான சமூகத்தில் இருந்து உள்ளதான் பெரும்பாலான குழந்தைகள் அந்த இல்லத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகின்றது. அதற்காக மற்றவர்களுக்கு தவறு செய்வதில்லை, மற்றவர்கள் வருதில்லைன்னு அர்த்தம் இல்லை. பெரும்பாலானவர்கள் இந்த மாதிரியான அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிற போது அவர்கள் இந்த குற்றத்தை நோக்கி தள்ளப்படுகின்றார்கள். ஒன்று அதுலேயும் பார்த்தீங்கன்னா பலர் செய்யாத குற்றத்திற்கு கூட கூர்நோக்கு இல்லங்களுக்கு வருகின்ற சூழலும் இருக்கின்றது. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க, என்ன காரணமா இருக்க முடியும்? என்ன இல்லை இன்றைக்கு இருக்கிற காவல் துறையுடைய செயல்பாடுகள் அந்த இதுக்காக தான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்டேன். திருமதி திலகவதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறையுடைய செயல்பாடை லேசா தொட்டு காமிக்கிறாங்க. அது சின்ன குற்றங்கள் அல்லது குற்றங்களே செய்யாதவர்கள் கூட அந்த இல்லத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது அப்படின்னு கூட அவருடைய ஒரு பார்வையா இருக்குது. தான் பொதுவாக சொல்லல. அதாவது இந்த குழந்தைகளும் இந்த கூர்நோக்கு இல்லங்களும் அப்படின்றத பற்றி பேசும்பொழுது அதற்கான காரணங்களும் எதனால் இந்த இது ஏற்படுது அப்படின்றதும் பாலு சொன்னது மாதிரியான சில பெருவாரியான காரணங்களை அவர் சுட்டு காட்டினார். அதை தாண்டியும் பல முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு கட்டுவெட்டற்ற முறையில் இன்னைக்கு எல்லாருமே பால் உணர்வை தூண்டக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அத்தகைய படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாருமே பெற்றிருக்கிறாங்க. வறுமை ஒரு முக்கிய காரணம். அதுக்கு என்ன காரணம்னா வேலையில்லா திண்டாட்டம் ஒரு காரணம், பொறுப்பற்ற பெற்றோர்கள் ஒரு காரணம், எல்லாம். ஆமா, அதெல்லாம். ஸோ இதையெல்லாம் தான் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டி இருக்குதே தவிர கூர்நோக்கு இல்லங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது குற்றம் சாட்டுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு சமூகத்தின் அங்கத்தினர்களாக நம்ம இருக்கிறோன்றதுதான் உண்மை. இதுல காவல்துறையினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அந்த கூர்நோக்கு இல்லங்கள், சிறைகள் அப்படின்னு அவங்க போயிட்டாங்கனாலேயே அதுக்கப்புறம் காவலர்களுடைய பங்கு அங்க அத்து போறது. ஆனா அவங்கள கொண்டு அங்க சேர்க்கறது வருது பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலையில காவலர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள்ன்றது ஒண்ணு. அடுத்தது ஒரு முறை அந்த குழந்தை அங்க போயிட்டு வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அது திருந்தி வந்தாலும் கூட அதன் மேல ஒரு சந்தேக நிழல் இருக்கலாம். சமூகம் அந்த குழந்தையை பார்க்கக்கூடிய பார்வை மாறுதுன்னு சொல்ல சமூகமும் பார்வை மாற்றிக்கொள்வது தயாராக இருப்பதில்லை, காவல்துறையை மாத்திக்க தயாராக இல்லை. அட்லீஸ்ட் பெற்றோராவது மாத்திக்கிற மாதிரியான சூழல் இருக்கா? அதுவும் இல்லைன்னு இதுல பாத்தீங்கன்னா பெற்றோரை பெரிய அளவுல குற்றம் சொல்ல முடியாது. அவங்க விளிம்பிலை மக்கள் அவங்க பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு தாய் தலைமையில இருக்கிற குடும்பமா இருக்கலாம், கணவர் இல்லாத குடும்பமா இருக்கலாம், இல்ல கணவர் ஓடி கைவிடப்பட்ட குடும்பமா இருக்கலாம். அந்த மாதிரி அவங்களுடைய நிலைமையே ஒரு கடினமான நிலைமையில இருக்கிற போது அவங்கள மட்டும் நம்ம குற்றம் சொல்ல முடியும். இதுல அதனாலதான் அரசுக்கு இதுல மிக முக்கிய கடமை இருக்கிறது. திருமதி ஆனந்தி ரகுபதி, இவங்க பேசுனதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை தாண்டி அது மன ரீதியான ஒரு உந்துதல் அல்லது அவங்களுக்கு ஏதோ ஒரு தடை ஏற்பட்டு இந்த மாதிரியான குற்றங்கள் செய்யணுங்கிற ஒரு நினைப்பு அவங்களுக்குள்ள எழுதா? பேரண்ட்ஸ் ஒரு பில்லர், பெற்றோர்கள் ஒரு பில்லர் அப்படின்னா சமூகம் இன்னொரு பில்லராக இருக்குது. இந்த மாதிரி இந்த குழந்தைங்க வர்றதுக்கு நான் அடிப்படை என்ன காரணம்னு சொல்லுவேன்னா, சின்ன வயசுலேருந்தே குற்றம்னா என்ன சார், அடுத்தவங்களுக்கு தீங்கு பண்ணக்கூடாது. அந்த குழந்தை வீட்டில் இருக்கும்போதே அடுத்தவங்களை சின்ன சின்னதாக தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்தே தப்ப ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் சமுதாயத்தை உடனடியாக மாற்ற முடியாது, ஆனால் பேரண்ட்ஸ் நினச்சா மாற்றலாம். நிறைய பேர் எங்களோட சர்க்கிளில் இருக்கிற என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூலை மாற்றணும் இல்லை வேறு விஷயத்த மாற்றணும்பாங்க. நான் சொல்ல பேரண்ட்ஸ் மாறிக்கணும். ரொம்ப ஈஸியாக பண்ண வேண்டிய விஷயம் பேரண்ட்ஸ் மாறிக்கலாம். தான் குழந்தை கொஞ்சம் சில விஷயத்தில் சரியில்லை, அடுத்தவங்களுக்கு ஒத்து போக மாட்டேங்கிறான், வீட்டில் ஒருத்தருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம பேரண்ட்ஸ் பெரிய தப்பாக நினச்சி உடனே மாற்றணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பேரண்ட்ஸ் இங்கே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். சொசைட்டியை மாற்றுறது ரொம்ப லேட் ஆகும். அவங்களுக்கான சூழ்நிலையை மாற்றுறது இன்றைக்கே போய் படத்தெல்லாம் பேன் பண்ணுனா பண்ண முடியாது, இந்த மாதிரி திரையரங்குகளை மூடுங்கன்னா மூட முடியாது. ஆனா பேரண்ட்ஸ் நினைச்சா சீக்கிரமா அதை செய்யலாம். ஆனந்தி ரொம்ப யதார்த்தமானதை சொல்றாங்க. நீங்க இணையதளத்தை இப்போ ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரதோ, ஒரு திரைப்படத்தை நீங்க இப்படி நம்ம நிறைய பேசலாமே தவிர அது உடனடியாக மாறக்கூடிய ஒரு சூழல் இல்லாத போது அந்த மாற்றத்தை நீங்க வீட்டில இருந்து தொடங்கினானே அப்படிங்கிற கேட்கறதுல நியாயம் இருக்கதானே செய்யுது. நம்ம ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைமுறை இடைவெளி அப்படின்னு சொல்லி இப்போ இந்த யங்ஸ்டர்ஸுக்கு ஜென் இசட் அப்படின்னு ஒரு தலைமுறை சொல்றாங்க. இந்த ஜென் இசட் என்ற தலைமுறைக்கு என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் தொழில்நுட்பத்தில் மிகுந்த அறிவு பெற்றவர்களாக இருக்கின்ற ஒரு சூழலில் இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்களுக்கு இணையம் சார்ந்த இதை சார்ந்த தொழில்நுட்ப அறிவு என்பது குறைவு. காவல்துறைக்கும் குறைவு, நீதிமன்றத்திற்கும் குறைவு,
பாராளுமன்றத்திற்கும் குறைவு. ஏன் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியல நான் சொல்ல வரல. அவர்களுடைய காலகட்டத்தில் அது இல்லாத ஒன்று இப்பொழுது 1990-95க்கு பின்னால் உண்டான ஒரு வளர்ச்சியில் தொழில்நுட்பம் சார்ந்த குற்றங்கள் உருவாகி வந்தாலும் கூட இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்றது ஒன்று வச்சுட்டு இந்த 16 வயது 18 வயது அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கும் போது அரசாங்கத்துக்கு ஏன் கடமை இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக என்ன சொல்லப்படுகிறது, த ஸ்டேட் இஸ் த பேரண்ட் ஆஃப் த சைல்டு என்று சொல்லப்படுகிறது. அரசாங்கம் என்பதுதான் ஒரு உண்மையான குழந்தையின் பெற்றோர்களாக இருக்க வேண்டும். பெற்றோருக்கு உண்டான எல்லா வேலைகளையும் அரசாங்கம் செய்ய வேண்டும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாரல் எத்திக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற எதையும் சொல்லிக் கொடுக்கின்ற சமூகமாக நாம் இல்லை, மாறி போய்விட்டோம். பள்ளிகளில் என்ன சொல்லி தர போகிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியை பையன் கத்தி எடுத்துகிட்டு போய் குத்துறான். பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் பெரம்பு எடுத்து மிரட்டினாவே ஆசிரியர்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி சமூகம் வளர்ந்து போச்சு. கட்டுப்பாடு என்பதை எந்த விதமான கட்டுப்பாடற்றும் இல்லாத ஒரு கட்டுப்பாடு எங்களுக்கு வேண்டுகின்ற ஒரு சுதந்திரமான உலகத்தில் வாழ்க்கை. எனக்கு புரியல, நீங்க குற்றம் வந்து ஆசிரியர்களை சொல்றீங்களா இல்ல அந்த எதிர்க்கிற இல்ல குழந்தைகளை சொல்ல வரீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அறிவுரை சொல்ல முடியாத அளவிற்கு ஆசிரியர்களும் சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஏற்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லாத அளவிற்கு மாணவர்களுமான ஒரு சமூகம் வந்து இன்னைக்கு பரவி இருக்கு. இப்போ பெற்றோர்கள் சொல்லும் போது கேட்டீங்கன்னா, பெற்றோர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி வந்து 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருக்கும். இப்போ 1 2 இருக்கிறதால இந்த செல்லம் கொடுத்தே பெற்றோர்கள் வீணா போறாங்க. அடுத்த வளர்ப்பு முறைகளை பத்தி நீங்க சொல்ல வரீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதே மாதிரி அந்த பாரிமுனையில் நடந்த அந்த ஒரு சிறுவன் வந்து ஆசிரியரை கொன்ன அந்த சம்பவத்தையும் நினைவு கூர்ந்திருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் நேர்களே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும். திண்ணை நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். சிறுவயது குற்றங்களும் கூர்நோக்கு இல்லங்களும் என்ற தலைப்பில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு பாடம் நாராயணன், திரு பாலு அவர்கள் சொன்னாங்க, அந்த மாணவன் வந்து ஆசிரியை கொலை செய்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தாங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து இதில் ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மாணவருடைய அந்த மனநிலை, அவருடைய அந்த சமூக பொருளாதார பின்புலங்களை கொடுத்துலாம் தொடர்ந்து ஆய்வு பண்ணுறீங்க. வழக்குகள்லாம் கூட நீங்கள் தொடுக்கிறீங்க. அந்த பையன் எனக்கு நினைவு தெரிந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்கும்போது, அந்த ஆசிரியை கொன்றதாக அந்த மாணவன் கைது செய்யப்பட்ட மாணவன் வாக்குமூலம் கொடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட அந்த ஆசிரியை பேரை சொல்லி அவங்க என்னை வந்து இந்தி பாடத்தை வந்து படிக்க சொல்லி வலியுறுத்தினாங்க. அது எனக்கு பிடிக்கல. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய அந்த மதிப்பீட்டு அட்டையில் வந்து என்னை தவறாக குறிப்பிட்டு எழுதியிருந்தாங்க. அது என்னுடைய தந்தை பார்த்தாரு. தந்தை பார்த்த பிறகு எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை அவர் தினமும் கொடுக்குறாருல, அந்த பணத்தை வந்து அவருக்கு நிறுத்திட்டாரு. இது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்துச்சு. அதனால தான் அந்த ஆசிரியை நான் குத்தி கொண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த வாக்குமூலத்தில் சொன்னதா படித்தா ஞாபகம். இது என்ன மனநிலை? இதுதான் அதுக்கான காரணமா? இது எந்த இடத்துல தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த சிறுவன் வந்து சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தது. தினமும் பள்ளிக்கு போகும்போது பாக்கெட் மணி தாராளமாக கொடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு சிறுவனாக இருந்தான். அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா, எங்கே ஹோட்டல் கூட்டு போகிறது, வெளியில் கூட்டு போகிறது, விதவிதமாக ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான ஒரு சூழலில் வளர்ந்த பையன், செல்லம் கொடுத்து வளர்ந்த பையன். ஹிந்தின்றது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டும் கிடையாது. ஆனாலும் அந்த ஹிந்தி ஆசிரியர் வந்து இந்த மாதிரி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் செய்கிற போது அதனால் பொதுவாக பெரும் கவனம் கொடுக்கல கல்வியில். அது அப்பாவுடைய கவனத்துக்கு போகும்போது இந்த பாக்கெட் மணி பண்ணுற போது அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கிடச்சிட்டு இருக்கிற ஒரு உரிமை, என்ன சொல்றது, அது வந்து திடீர்னு தடைபட்டு போற மாதிரி இருக்கிற போது அது வந்து ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கிறது. அவங்க கூட படிக்கிற மற்ற மாணவர்களுக்கு ஒரு நாள் தவறாம 200 ரூபாய் அவங்க அப்பா கொடுப்பாரு. அதை எடுத்துட்டு வந்து அந்த பையன் அவனுடைய நண்பர்களுக்கெல்லாம் பல பொருள்களை வாங்கி கொடுக்கறது, அவங்க தேவைப்படுற பொருள்களை வந்து சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அது கட்டான உடனே அவனுக்கு அவங்க முன்னிலையில ஒரு தலைகுனி, அது வந்து ஒரு என்டைட்டில் மாதிரி தடைச்சிருது. அந்த என்டைட்டில்மெண்ட் கிடைக்கலன்ற போது அது வந்து ஒரு இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஆனா இது வந்து ஒரு சாதாரண இயல்பான ஒரு பலருக்கும் இந்த மாதிரி நடக்கும். எல்லோருமே வந்து கத்தி குத்துறது. இது வந்து எக்ஸ்ட்ரீம் சைக்காட்ரிக் கேஸ். அது அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்க அப்பா அம்மாவை வந்து ஓரளவு பண வசதி படைத்த ஒரு நடுத்தர வர்க்கம்ன்றதுனால அவங்க வந்து பெயில் மூவ் பண்ணி எல்லாம் செய்ய முடிந்தது. எல்லா வழக்கறிஞர்கள் எல்லாம் போட முடிஞ்சது. அந்த வசதினால எப்படியும் 2 ஆண்டுகள் அவர் வந்து கூர்நோக்கு மையத்திலேருந்து எடுத்து ஸ்பெஷல் ஹோம் செங்கல்பட்டில் மாற்றுறாங்க. அங்கே வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்படுறாங்க. ஆனாலும் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, பல உதவிகளை செய்து ஓராண்டிலேயே
நல்ல ஒரு நற்ற சான்றிதழ் வாங்கி கொடுத்து சைக்காலஜிக்கலி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து அதுவே வந்து இந்த நீதிமன்றம் என்ன சொல்கிறது சிறார் நீதிமன்றத்துக்கு முன்னால் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் வந்து 2 ஆண்டு தண்டனை ஓராண்டுலேயே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. உடனடியாக அவருக்கு வந்து ஒரு அதுக்குள்ள +2 முடிச்சிடுறாங்க. கல்லூரியில் அட்மிஷன் வாங்கி இப்போ அந்த மாணவன் வந்து கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறான். நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு எக்ஸெப்ஷன். இது ஆக பெரும்பாலான பெற்றோரால இந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. ஒரு பெயில் வாங்க முடியல. காவல்துறை பத்தி பேசுற போது சட்டத்திலே சொல்லி இருக்கிறது சிறு சிறு குற்றங்களுக்கு காவல் நிலையத்திலேயே பெயில் கொடுக்கலான் இருக்கு. ஆனா எந்த ஒரு காவலரும் பெயில் கொடுக்கறதில்லை. அதனால கூர்நோக்கு மையம் போகும்போது அப்புறம் ஒரு வழக்கறிஞரை பயன்படுத்தி பெயில் வாங்க வேண்டி இருக்குது. இலவச சட்ட உதவின்னு சட்டத்தில் அடிப்படை உரிமையா இருந்தாலும் நடைமுறையில பெரிய அளவுக்கு சுரண்டல் நடக்கின்றது. நான் எல்லோரையும் பொதுவாக பெரிய அளவுக்கு இருக்கு. அந்த பெயில் வாங்குவதற்கு நிதி கூட கொடுக்க முடியாத பெயில்ல கூட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுங்க. ஒரு குற்றத்தினுடைய தன்மை வந்து ரொம்ப அற்பமானதாக இருந்தா அது மிக அற்பமான ட்ரிவியல் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுது சட்டம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நீங்க ஒரு குற்றமாக பதிவு செய்ய வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு மேலேயும் வந்து அப்படியே சொன்னாலையும் கூட இப்போ பெயில்ன்றதுக்கும் நான் பெயிலபிள்ன்றதுக்கும் வித்தியாசம் என்னன்னா பெயில் ஸ்டேஷன்லயே விடலாம். கன்சிடரேஷன் இல்லையா இருக்கு. கட்டாயமாக இருக்கணுங்க. கட்டாயம் இருக்கணும். அது இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பயிற்சியின் போது நாங்கள் வந்து சொல்லியும் கொடுக்குறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு சொம்பையாவது காணாமல் போச்சு எங்கள் வீட்டிலேருந்தே ஒரு சொம்பை கொடுக்குறாங்க, அதை இவன் தான் திருடிட்டான்னு சொல்லிட்டு உன்னை கொஞ்சம் கொண்டு போய் உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோரும் இருக்கிறாங்க. சில பேர் வந்து இப்போ ஆனந்தி கூட சொன்னாங்க, நாங்கள் வந்து குற்றத்தை பற்றி நிறைய படிக்கிறோம், குற்றங்கள் ஏன் நிகழ்கிறது. அதில் 1% ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, சில பேர் வந்து அவங்களுடைய குரோமோசோம் ஃபேக்டர்னாலேயோ அதில் இருக்கக்கூடிய மியூட்டேஷன்ஸ்னாலேயோ குற்றங்கள் செய்கிறதுல ஆர்வப்படுகிற, குற்றங்கள் செய்கிறதுல பெருமைப்படுகிற, அதன் மூலம் தாங்கள் தனித்து நிற்கிற மாதிரி நினைத்து கொள்கிற மனநிலையை பெற்றவர்களாக சில பேர் இருக்கிறாங்க. சிறு பருவத்திலிருந்தே இருக்கிறாங்க. இந்த எந்த குழந்தையும் நல்ல குழந்தைய தான் மண்ணில் பிறக்கையில அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப உண்மையான ஸ்டேட்மெண்ட் கிடையாதுன்றாங்க இந்த தியரின் படி. சில பேர் அப்படி மனநிலை உள்ளவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்கன்னு. இப்போ இந்த இதுலேயே செங்கல்பட்டில் கொண்டு போய் இந்த குழந்தைங்களை எல்லாம் இப்போ இருக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் செங்கல்பட்டில் இருந்தே 2015 இதே மாதிரி தான் சேவரியர் குறிச்சி தப்பிச்சு போயிருக்காங்க இந்த குழந்தைங்க. இதுக்கு கூர்நோக்கு இல்லத்தில் இப்போ கெல்லிஸில் நடந்தது தான் முதன்மையானது கிடையாது, பலமுறை நடந்திருக்கு. கூர்நோக்கு இல்லங்களுடைய பாதுகாப்பு நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னதாக ஆனந்தி சார் வந்து ஒரு முக்கியமானதை சொன்னாங்க. இந்த குழந்தையை ஒரு சிறுவன் வந்து ஆசிரியை கொல்லக்கூடிய அளவிற்கு அவன் வந்து அந்த மன கிளர்ச்சி அடையுதுன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அப்போ பத்திரிகையில் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒரு பாட்டு வந்து அப்போ ரொம்ப பெரும்பான்மையாக எல்லாராலையும் ரசிக்கப்பட்டு பாடப்பட்டு கொண்டு இருந்தது. அதில் வந்து அடிடா அவளை, அது கொல்லுடா அவளை, குத்துடா அவளைலாம் வரும் அந்த பாட்டில். அது என் மனதில் ஒலித்து கொண்டே இருந்ததுன்னு அந்த பையன் சொன்னதாக அந்த சமயத்தில் பல பத்திரிகைகள் வந்துச்சு. கண்டிப்பா நான் ஒரு நாளைக்கு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், இன்னைக்கு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண வார்த்தை என்ன அப்படின்னு பெற்றோர்கள்ட்ட கேட்டா, இதை பண்ணக்கூடாது, இதை செய்யாத, ஏன் இப்படி பண்ணிட்டு வந்த, ஏன் சாப்பாடு மிச்சம் கொண்டு வந்த, எல்லாத்தையுமே நெகட்டிவ். ஸோ நிறைய நெகட்டிவ்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நான் பெரும்பாலும் பேரண்ட்ஸை மாத்திரக்கு தான் ட்ரை பண்ணுவேன். அப்போ நான் என்ன சொல்வேன்னா, அடிச்சு வளர்த்தணுமான்னு கேட்பாங்க. அடிச்சு வளர்த்துனா அந்த குழந்தை நல்லா வளரலாம், மேபி கட்டுப்பாடோடு வரலன்னு சொல்லலாம். ஆனால் நாளைக்கு அந்த குழந்தை தப்பு செய்ய மாட்டாங்க, நல்லதை செய்யறதுக்கு கூட யோசிப்பாங்கன்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் கிடையாது. சில குழந்தை பிடிவாதமா இருக்கிறது தப்பும்பாங்க, பிடிவாதமா இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். சில விஷயத்துல அது பேரண்ட்ஸ் புரிஞ்சு கொண்டு வரணும். பிடிவாத குணம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் நிறைய பெரிய விஷயத்துல சாதிப்பாங்கன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எந்த குழந்தையும் மாற்றி கொண்டு வரலாம். மேம் சொன்ன மாதிரி கண்டிப்பா குரோமோசோம் அம்மா கிட்ட அப்பா கிட்ட இருக்கிறது, தாத்தா பாட்டிட்டு இருக்கிற சில கெட்ட குணங்கள்லாம் கண்டிப்பா வழியா வரும். அதையெல்லாம் மாத்துறதுக்கு பேரண்ட்ஸ் மட்டும் பெற்றோர்கள் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டாங்கன்னா அந்த குழந்தையை நல்லா உருவாக்க முடியுங்கிறது என்னோட கருத்து. உங்களுடைய கருத்தா இருக்குது. கூர்நோக்கு இல்லங்கள் தொடங்கியதற்கான அந்த நோக்கத்தை பெரிதளவில் நிறைவேற்ற மாதிரி தெரியல நம்ம பார்வையில். திரு பாலு, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதனுடைய நோக்கம் இல்லை, கூர்நோக்கு இல்லங்களை விடவும் இது சார்ந்த இந்த சட்டங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இது குற்றம் செய்தவர்களுக்கு மட்டுமான இடம் அல்ல. பிச்சை எடுப்பவர்கள், வீட்டிலிருந்து ஓடி வந்தவர்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், எல்லாருக்கும் பல பேர் அங்க வந்து இதை கண்காணிப்பதற்கு என்று ஒரு தனி போலீஸ் படை உண்டு. அங்கே வந்து வழக்கப்படி குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்து இடமும் இல்லை, அதுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்ஸும் அங்கே நடக்கிறது இல்லை. பட் பொதுவாக வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, படித்த சமுதாயம் படிக்காத சமுதாயம் நம்ம பிரிக்கும்போது, படித்த சமுதாயத்தில் இப்படி குற்றங்கள் நடத்திச்சு சொன்னீங்கன்னா அவங்க ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. படிக்காத சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைகள் உள்ளே போகும்போது வந்து பேரண்ட்ஸை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க, அடுத்தவங்களும் அவங்க வேறு மாதிரி பார்க்குறாங்க. உங்களுக்கு சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா உள்ளே வராத, படித்த நாயே உள்ளே வராதன்னு பாட்டு வருது.
அந்த இப்படி ஒரு வன்முறையை வந்து வார்த்தைகளில் கூட நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகின்ற பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய மனசில் வந்து நான் இப்போ கடந்த முறை கூட ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன், ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் அவனுடைய படத்தில் ஒரு வில்லனுடைய வயிற்றில் கத்தி வச்சுக்கிட்டு பேசுகிறார் வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னுடைய இதுக்கு வந்து நான் சாதாரணமாக கொலை பண்ணணும்னு சொல்லி நினைக்காத, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், ஒரு சின்ன பையன் 16 வயசு பையனை வச்சு குத்துனா அவனுக்கு 3 வருஷம் தான் ஜெயில் தண்டனை, ஞாபகம் வச்சுக்கோன்னு மிரட்டிட்டு போட்டார் கதாநாயகன். இந்த மனநிலையை அந்த சிறுவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவன் கூர்நோக்கு இல்லத்தில் இருக்கிறவன் குற்றம் செஞ்சுட்டு வரானான்றதை விடவும் இப்படி பண்ணா வந்து தண்டனை குறைப்பு, இந்த 3 வருஷத்துல வெளியில வந்துடலாம் போல அப்படின்னு சொல்லி நான் நிறைய நிகழ்ச்சிகளை மறுபடியும் சொல்லிட்டு வரேன். இந்த மும்பை சக்தி மில்ஸ் வழக்குல ஒரு 16 வயது பையன் வந்து 17 வயது பையன் வந்து அதுல குற்றவாளி. அந்த குற்றவாளியை காவல்துறை தேடிட்டு போகும்போதே அந்த பையனுடைய பாட்டி கையில் ஒரு ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. என் பையன் வந்து மைனர், என் பேரன் வந்து ஜுவனைல், இவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அந்த அம்மா ரேஷன் கார்டை வச்சுட்டு பேட்டி கொடுத்தாங்க பம்பாயில். அது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமுதாயம் வந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு எத்தனிக்கின்ற பொழுது இந்த எஸ்கேப் ரூட்டில் உள்ள பூந்து வெளியில் வராங்க. இல்லை இப்போ அது பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்குது. திரு பாடம் நாராயணன், அதாவது அந்த இல்லங்களை, கூர்நோக்கு இல்லங்களை ஒரு முறைப்படுத்துறது, அதை சரி பண்ணதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசு நினைத்தால் அது சாத்தியம் இல்லையா? பண்ணணும், அரசு தான் பண்ண முடியும். 2000 நம்ம கொண்டு வந்த சிறார் பாதுகாப்பு சட்டம், ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மிகச்சிறந்த சட்டம். அதுக்கப்புறம் பல சட்ட திருத்தங்கள்லாம் வந்தது. இப்போ 2015 வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த சட்டம் வந்து முழுமையாக ஐக்கிய நாடுகள் சபை வந்து குழந்தைகளுடைய உரிமைகள் பாதுகாப்பு சாசனத்தில் கையெழுத்து போட்ட இந்தியா வந்து முழுமையாக அதை புரிந்து கொண்டு இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் புரிந்து கொண்டு ஒரு ஆழமான ஒரு சட்டமாக தான் வந்திருக்கிறது. அது வந்து அந்த சட்டத்தில் நான் குறை சொல்ல மாட்டேன். அதற்கான மாடல் ரூல்ஸும் மத்திய அரசு கொண்டு வந்துட்டாங்க, மாநில அரசு இன்னும் கொண்டு வரல, அதற்கான விதிகளை கொண்டு வரல. இந்த சட்டத்தில் வந்து குழந்தைகளில் வந்து எந்த மாதிரியான கோணத்தில் அணுகணும், அதற்கு வேணுங்கிற பல்வேறு அமைப்புகள், ஸ்டாச்சுட்டரி பாடிஸு, குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்புகள், குழந்தைகளுக்கு வந்து என்னெல்லாம் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எல்லாமே அதில் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக கூர்நோக்கு மையங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. இவ்வளவு சிறப்பான சட்டம் இருந்தும் நடைமுறையில் அந்த சட்டத்திற்கும் செயல்பாடுகளுக்கும் வித்தியாசம்ன்றது இல்லை, எதிர்மறையான விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்மறையான விஷயங்கள் பல நடந்து கொண்டிருக்கிறது தான் கூர்ந்து கவனிக்க வேண்டி இருக்கிறது. நான் மீண்டும் சொல்லுகின்றேன், நீங்க வந்து கூர்நோக்கு மையங்களுக்கு வருது எல்லாமே பெரும்பாலும் குற்றம் செய்து இல்லை குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கொண்டு வரப்படுகின்ற சிறார்கள் தான் இருக்காங்க. இதுல ஆக பெரும்பாலானவர்கள் வந்து மிக வன்முறை திணிக்கப்பட்ட ஒரு குழந்தைகள். ஏன்னா ஒரு சின்ன சந்தேகம், நீங்க கூர்நோக்கில் நீங்க போய் ஆவணப்படம் எடுத்ததா சொல்றீங்க, நீங்க தொடர்ந்து அதில் இயங்கிட்டு இருக்கீங்க. அதை பத்தி என்னதான் அங்க உள்ள அந்த சிறுவர்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்குறாங்க, இல்ல எதுவும் பாடங்கள் உண்டா, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அங்க இருக்கு? முதல்ல கூர்நோக்கு இல்லங்கள் எப்படி செயல்படணும், அதுல என்ன மாதிரியான என்ன சொல்றது, சூப்பரிண்டென்ட்லேருந்து ஆரம்பிச்சு எப்படிப்பட்ட ஸ்டாஃப் இருக்கணும், அவர்களுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் கொடுக்கணும், அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் மேப்பிங் பண்ணணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான உணவு கொடுக்கணும், அப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர்னு இருக்காங்க, நன்னடத்தை அலுவலர்கள், அவர்கள் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து இண்டிவிஜுவல் கேர் பிளான் தயாரித்து அதை வந்து அதன்படி அந்த குழந்தைகளை வந்து திருப்பி ரிஃபார்ம் பண்ணி கொண்டு போகணும். அதுக்காக தான் வச்சுருக்காங்க. கூர்நோக்கு மையங்கள் வந்து தற்காலிகமாக அந்த தண்டனை கிடைக்கிற இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு என்று சொல்கின்ற சிறார் நீதிமன்றம் அவர் செய்தது தவறு, அதற்கான தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. தண்டனைன்றதை விட ரிஃபர்மேஷன் தான் பார்ப்பாங்க. அதில் என்ன நினைப்பாங்கன்னா, ஒன்று இதை மன்னிச்சு விட்டுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு அவன் பள்ளியில் சேர்க்க முடியுமா, தொழில் பயிற்சி கொடுக்க முடியுமான்றது. இல்லை இப்போ அனுப்ப முடியாது. இந்த பயிற்சி எதுவுமே உள்ள நடக்கலன்னு சொல்றீங்க. நடக்கலைன்றதான் உண்மை. கிட்டத்தட்ட 60 விழுக்காடு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாஃப் ஷார்டேஜ் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து சமூக பாதுகாப்பு துறை எப்படின்னா ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டிபார்ட்மெண்டா மாறி போச்சு. நீங்க வந்து அது ஒரு அரசு துறையா பார்க்க முடியாது. அது வந்து குழந்தை உரிமைகள் தெரிஞ்சவங்க, சைக்காலஜி தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி இல்ல சட்டம் தெரிந்தவங்க, இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறவங்க தான் இருக்க வேண்டிய ஒரு துறை. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை ஒன்று. அதனால இதை பற்றி புரிதல் இல்லாதவர்கள் பெரும்பாலும் இருக்கிறதுனால அவங்களுக்கு வெறும் தற்காலிக பயிற்சி மட்டும் கொடுத்து சட்டத்தை கொடுத்து அதை அவங்கள வந்து நடைமுறைப்படுத்த செய்யும்பொழுது அதில் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதுதான் அடிப்படையில் ஒன்று வந்து ஆட்குறைபாடு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அடுத்தது திறனுள்ள சரியான பயிற்சி பெற்ற சரியான கல்வி பெற்றவர்கள் இல்லை. அந்த ஆட்களே இருக்கின்ற ஆட்களும் அந்த தகுதியுடைய ஆட்களா இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னை தொடரும்.
திண்ணை நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். சிறுவயது குற்றங்களும் கூர்நோக்கு இல்லங்களும் என்ற தலைப்பில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். திருமதி ஆனந்தி, அதாவது குழந்தை வளர்ப்பை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். குழந்தை வளர்ப்ப கலை, அது ஒரு ஆர்ட், அது ஒரு பெரிய விஷயம் அப்படிலாம் கூட இப்போ நம்ம வந்து நவீனமாக சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். உங்களை போன்ற அதில் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நிறைய அறிவுரைகளை, ஆலோசனைகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு கல்வி நிலையங்களில் அல்லது பள்ளிக்கூடங்களில் பள்ளிக்கூடங்கள் குழந்தையை சரி பண்ணும், அவங்கள பக்குவப்படுத்தும். ஏன்னா அதிக நேரங்கள் நீங்கள் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா பெற்றோர்களோடு இருப்பதை காட்டிலும் குழந்தைகள் பள்ளிகளில் இருக்குது. அப்போ அந்த பள்ளிகள் அந்த குழந்தையை சரிப்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிறது தான் நியாயமான விஷயமா தெரியுது. ஆனால் அந்த பள்ளிகள் அந்த வேலையை சரியாக செய்கின்றதா, அந்த ஆசிரியருடைய குறைபாடாக அது இருக்குதா, இல்லை நம்ம கல்வி முறையிலே குறைபாடா? கல்வி முறை பற்றி பாட நாராயண நான் விளக்கமாக கேட்க வேண்டியது. அதுக்கு முன்னாடி இந்த குறைபாடு எந்த இடத்துல இருக்குது? இல்லை, பள்ளிகளை சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் 40% பள்ளின்னு வச்சுட்டா வீடு தான் 60% நான் சொல்லுவேன். இல்ல, அதிகமான நேரங்கள் பாத்தீங்கன்னா இருக்கலாம் அதிகமான நேரம் இருக்கட்டும் சார். அங்க இருக்கிறத வீட்டில் கொண்டு வந்து ஷேர் பண்ணணும். அந்த குழந்தை என்ன பண்றாங்க அப்படிங்கறத பேரண்ட்ஸ் பார்க்கணும். சில நேரத்தில் பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, குழந்தை கூடவே இருந்து வளர்த்தணுமாம்பாங்க. நான் சொல்லுவேன் 24 மணி நேரம் குழந்தை கூடவே இருக்கிறவங்க நிறைய தப்பா வளர்த்திடுறாங்க. கொஞ்ச நேரம் குவாலிட்டி டைம், நல்ல சிறப்பான நேரத்துக்கு கொடுக்குறவங்க நல்லா கொண்டு வர்றாங்க. ஸோ நல்ல ஸ்கூலா நம்ம இன்னைக்கு இந்தியன் ஸ்கூலே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ரைட் பிரெயின் டெவலப் பண்ணுறதுலாம் எதுவுமே சொல்லித்தரல. லெஃப்ட் ரைட் பிரெயின் இதை பற்றி நிறையா பேசலாம். ஆனால் இப்போ நான் இங்கே ஷார்ட்டாக சொல்ல வர்றது, எப்படி மனப்பாடம் பண்ணணும், எப்படி இந்த மார்க் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்குற வேல்யூ பேஸ்டெல்லாம் இல்லை. ஸ்டாஃபும் இல்லை, ஸ்கூலும் இல்லை, எஜுகேஷன்லாம் அந்த மாதிரி கிடையாது. அது பெரிய பெரிய ஸ்கூலுக்கு போனாலும் சரி, சின்ன ஸ்கூல் இருந்தாலும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னா, அந்த ஸ்கூல் இந்நேரத்துக்கு எஜுகேஷன் சிஸ்டமே எல்லாத்தையும் மாற்றி கொண்டு வரதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். பண்ணணும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த குற்றம் வந்ததுக்கப்புறம் நோக்கு இல்லங்கள் எல்லாம் மாற்றுறதை விட இங்கே சைமல்டேனியஸாக ரெண்டையும் பண்ணணுங்கிற, அதையும் பண்ணிட்டு இருக்கட்டும் கவர்மெண்ட். ஆனால் இங்கே அதெல்லாம் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுல பேரண்ட்ஸ் பெரிய பங்குன்னு தான் நான் எப்பவுமே சொல்கிறேன். ஸோ ஸ்கூல் பாதின்னு கூட இல்லை, அதை விட கம்மி தான். வீட்டில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும். திரு பாடாம் நாராயணன், அதாவது அவங்க தொடர்ந்து பெற்றோர்கள் அவங்ககிட்ட தான் மிகப்பெரிய ரோல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கல்விக்கூடங்களுக்கு என்ன அந்த பங்கு இல்லையா? பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றோர்னு பேசுகிற போது நடுத்தர வர்க்க பெற்றோரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடிசை பகுதியில் இருக்கிற பிள்ளைங்களுடைய பெற்றோருடைய பிள்ளைங்க வர்றாங்க. புரியுதா? இடம்பெயர்ந்து வர்ற சமூகம் நிறைய இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் நிறைய நடந்துட்டு இருக்குது. அவங்களே சொன்ன மாதிரி வேலையின்மை இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை சட்டம் உரிமை ஆனதுக்கப்புறமும் ஆர்டிகல் 21A வந்ததுக்கப்புறம் குழந்தை நேய பள்ளிகள் வேண்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலோர் இடைநிறுத்தம் ஏற்படுவதற்கு ஏழ்மை காரணமாக இல்லைன்னு சொல்கிறாங்க. பல ஆய்வுகள் சொல்லுது. குழந்தை நேய வகுப்பறைகளாக இல்லாமல் வகுப்பறைகள் வன்முறை வகுப்பறைகளாக இருக்கிறது. இல்லை பிள்ளைங்களுக்கு 8ஆம் கிளாஸ் வரையும் புரியாத ஒரு கல்வியாக இருக்கிறது. அப்போ 8வது வர்ற போது நிறைய ட்ராப் அவுட் ஆயிடுது. ஏன்னா அவன் கல்வியில் விருப்பமே இல்லாமல் போயிடுதுன்னா கல்வி அவனுக்கு பிடிக்கிற மாதிரி இல்லை, பாகற்காயாக இருக்கிறது, ஒன்றுமே புரியாத ஒரு மொழியில் கொடுத்துட்ருக்கோம். அப்போ கல்வி கற்றல்ன்றது அது அங்கே மாற வேண்டியிருக்கு. அது மாறாதனால என்ன ஆயிருதுன்னா குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேறும் பொழுது குழந்தை தொழிலாளர்களாகிறாங்க, குற்றவாளிகளாகிறாங்க, போதைக்கு அடிமையாகிறாங்க. இந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கிறது. மற்ற டிஸ்ட்ராக்ஷனால் பள்ளியில் மார்க் குறையிறது, படிப்புலேருந்து போகிறது வேறு, அது சிறிய விழுக்காடு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி இல்லை அரசு உதவி பெறும் பள்ளி, இந்த மாதிரியான பள்ளிகள், ஆதி திராவிட பள்ளிகள், இந்த மாதிரி பள்ளிகள் மேம்படுத்தி அங்கே கரிக்குலம் மாற்றி ஆசிரியர்கள் குழந்தைகளோடு ஈடுபாடு. அதனால தான் இப்போ கல்வி உரிமை சட்டத்தில் ஒரு 20 மாணவனுக்கு ஒரு ஆசிரியர் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழக அரசெல்லாம் 30 மாணவருக்கு ஒரு ஆசிரியர்ன்றாங்க. அப்போ இண்டிவிஜுவல் கேர் பிளான் வேண்டி இருக்குது. அந்த மாதிரி ரெண்டாவது அதை தாண்டி ஏற்கனவே இப்போ தோழர் சொன்ன மாதிரி இன்றைக்கு புறச்சூழல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பெற்றோர் பள்ளி தாண்டி இன்டர்நெட்லேருந்து ஆரம்பித்து பல ஊடகங்கள், பல விஷயங்கள் மாணவர்கள் மேலே, இளைஞர்கள் மேலே திணிக்கப்படுகின்றது. அதனால் ஓரளவுக்கு மேலே பெற்றோர்கள் இயலாமையற்றவர்களாக ஆயிடுறாங்க. அதுமாரி ஆசிரியர்களும் ஓரளவுக்கு மேலே அவங்களால செய்ய முடியல. இப்போது இந்த மாதிரியான ஒரு கடுமையான ஒரு சூழல், ஒரு காம்ப்ளெக்ஸ், இது ஒரு காரணங்களை ஏற்கனவே சொல்லிட முடியாது. பல பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ பெற்றோர்கள் பற்றி பேசினாங்க ஆனந்தி, நான் அதை ஒத்துக்கிறேன். பிகாஸ் த சைல்டு இஸ் தி ஃபாதர் ஆஃப் தி மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தையே தன்னுடைய பெற்றோர்களுக்கு தகப்பனாக இருக்கக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவர்கள். ஏன்னா நம்ம எதை சொல்லிக் கொடுக்குறோமோ அதுவாக தான் அவங்க வளர்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு மீறி கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால் அந்த அப்பா அம்மாவே கொள்கிற அளவுக்கு பிள்ளைங்களுக்கு வன்முறை மனசில் வந்துருச்சு. அதனுடைய அடிப்படை காரணம் புறச்சூழல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தன்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்கின்ற ஒரு சமுதாயமாக தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அடிப்படை உரிமை என்பதே கட்டற்ற சுதந்திரம்ன்ற அளவுக்கு அவங்களுடைய மனசு இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கு.
இப்போது இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, 1850 இந்த சட்டம் வந்தாச்சு. அப்ரெண்டிசஸ் ஆக்ட்னு ஒன்று இருந்தது, அன்றைக்கி 15 வயசு. அதனுடைய டெவலப்மெண்ட் 1897 வந்து அது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரிஃபர்மேட்ரி ஸ்கூல்ஸ் ஆக்ட்னு ஒன்று வருது. அதுக்கு பிற்பாடு 1986 தான் ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் வருது. இந்த பிரச்சனை வந்து இந்தியா மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா பிரேசில் வந்து இந்த வன்முறையில் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற ஒரு நாடு சிறுவர்களை பொறுத்த வரைக்கும். அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 வயசு குழந்தைக்கு மேலே யார் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் வராது. ஜேம்ஸ் பக்லர்ன்ற ஒரு கேஸில் வந்து யூகேலே வந்து 10 வயசுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா வந்து 14 வயசு, ஆஸ்திரேலியாவில் 10 வயசு. பல வேறுபாடுகள் இருக்கு அந்த வயதுகளை கணக்கிடுறது. வந்து அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு வயசு. வாஷிங்டன்ல வந்து 17 வயசு, கலிபோர்னியாவில் ஒரு வயசு, அரிசோனாவில் ஒரு வயசு, அந்த மாதிரி வெவ்வேறு யார் ஜுவனைல்னுட்டு டிஃபைன் பண்றதுல அந்த வயசு வேறுபடுது. உங்கள்கிட்ட அதே மாதிரி நான் அவங்க பேசிட்டு இருக்கும்போது கூட அந்த பின்புலத்தை பத்தி படம் நாராயணன் சொன்னாங்க. அந்த குழந்தைகளுடைய பின்புலம் நீங்க பார்த்த அளவுல அவங்களுடைய பின்புலம் என்னவா இருக்குது, இந்த இப்படி வரக்கூடிய குழந்தைகளுடைய பின்புலம்? பெரும்பாலும் வறுமை சூழ்ந்த விளிம்பு நிலை மக்களுடைய குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடியவங்க தான் நிறைய பேராக இருக்கிறாங்க அப்படின்னா அதையும் வந்து அவர் பாடம் நாராயணன் சொன்னார். நமது கூர்நோக்கு இல்லங்களை பற்றி இப்போ நாம் பேசுறது அப்படின்றது இங்கே உள்ள சூழல் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கூர்நோக்கு இல்லங்களை பற்றி ஐநா சபை நியமித்து ஒரு ரேப்பட்டியர் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ரஷிதா மசூத்னு ஒரு அம்மா, அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய கூர்நோக்கு இல்லங்கள் அனைத்துமே ஹெல் ஹோல்ஸ்ன்றாங்க. இப்போ அதிலிருந்து சற்று மாறுபடவே இல்லை. இன்னைக்கு துளிர் அமைப்பில் வித்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நீண்ட காலமாக இதோட தொடர்புடையவங்களா இருக்காங்க, அவங்க அதே வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்படி தான் இருக்கு. இப்போ சைக்காலஜி வச்சு ஒருத்தரையும் வந்து அவங்களுடைய சைக்காலஜிக்கல் மேப்பிங் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாரு நாராயணன். ஆனால் 1000 குழந்தைகளுக்கு ஒரே ஒரு சைக்காட்ரிஸ்ட் தான் இருக்கிறாரு. இப்போ புதுமையாக சட்டங்களை மாற்றி எல்லாம் வந்ததுக்கு பின்னால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த அமைப்பில் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்கணும். அவர் வந்து ஒரு விசிட்டுக்கு அவருக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அவர் வந்து போவார். இப்படியாக இப்போ இன்னைக்கு ஏன்றவர் வருவார், இந்த மாதம் அடுத்த மாதம் பீன்றவர் வருவார்னா எப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும்? ஆமா, ஏன்னா இங்க குறுநோக்கு இல்லங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெறும் வந்து பயிற்று முறை கல்வி மட்டும் இல்ல, அவங்களுக்கு முறைசாரா கல்வி தரப்பட வேண்டும், தொழிற்கல்வி தரப்பட வேண்டும். ஒவ்வொரு குழந்தை ஒரு என்னதான் அங்க பயிற்சி பண்றாங்க இல்ல, வெவ்வேறு விதமான வசதி மனநிலையில வெவ்வேறு விதமான உழைப்பாங்கல வயதுக்குள்ளர இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்கள ஆராய்ந்து அவங்களுடைய தேவை என்ன, அவங்க பின்னணி என்ன, அவங்களுடைய உழைப்பாங்க என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு அவங்களுக்கு தகுந்த கல்வி முறையை நீங்க அவங்களுக்கு கற்பிக்கணும்னு இருக்கு. இதுல கூட தற்பித்தல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி சென்னையில இருந்து செங்கல்பட்டுக்கு மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். இந்த மாற்றம் அங்க இருந்தும் தற்பித்தல் நடக்குது. முன்னாடி சொல்றீங்க, அதுல கூட உண்மையை சொல்றாங்க. இப்போ கூர்நோக்கு மையங்களை பத்தி சொல்றோம், ஹெல் ஹோல்ஸ் சொன்னாங்கல்ல, அந்த ஸ்டடி ஐக்கிய நாடுகள் சபை இந்த ஏஷியன் ஹியூமன் ரைட்ஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அது ஹெல் ஹோல்ஸ்ன்றது வந்து காப்பவங்களையும் சேர்த்து சொல்றாங்க, ஆதரவற்றோர் இல்லம் காப்பவங்க எல்லாத்தையும் சேர்த்து. ஆனா கூர்நோக்கு இல்லங்கள்னு வர்ற போதே சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் குழந்தைகள் வர்றாங்க, கான்ஃப்ளிக்ட் வித் லா. அவர்களை தான் ரொம்ப, ஏன்னா அவங்கள வந்து முதல்லயே சரிப்படுத்தலை, ஏன்னா அவர்கள் வந்து எதிர்காலத்தில் குற்றவாளிகளாக மாறி சமூக அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் ஒரு சூழல் உருவாகும். அதனால அங்கே தான் ரொம்ப இண்டிவிஜுவல் கேர் பிளான் ரொம்ப அதிகமாக வேண்டியிருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, அதற்காக தான் அந்த கூர்நோக்கு இல்லங்கள்லாம் எப்படி செயல்படணும்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரும்பாலான மாணவ இளைஞர்கள் வந்து அங்கே வர்ற சிறார்கள் வந்து இடைநிறுத்தமானவங்க, கற்றல் இனிமேல் வந்து அவங்களை பள்ளிக்கூடத்துக்குள்ளே சேர்க்க முடியாது. அப்போ அவர்களுக்கு மாற்று கல்வி கொடுத்து தொழில் பயிற்சி கொடுத்து அவங்க தன்னம்பிக்கையோடு ஏதாவது ஒரு தொழிலை செய்து அவர்கள் சம்பாதிக்க முடியுன்ற ஒரு சூழல் வரும்பொழுது தான் முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2013 வந்து நிறைய வந்து கூர்நோக்கு இல்லங்களுக்கு வர்ற இளைஞர்கள் வந்து சிறார்கள் வந்து போதைக்கு அடிமையாக இருக்காங்க. அதனால் அவர்களுக்கு வந்து போதை முறிவு மையங்களும் மறுவாழ்வு மையங்களும் உருவாக்க வேண்டும்னு சட்ட திருத்தம் வந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லி அவங்க பரிந்துரை செய்தும் கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு, செய்யணும் சொல்லி செங்கல்பட்டில் கொண்டு வரோம்னு சொல்றாங்க. கடைசியில் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சிறாருக்கு வந்து போதை மறுவாழ்வு மையம், போதை முறிவு மையம் கொண்டு வருவதற்கான வல்லுநர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொல்லுது. அப்பனா நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கோம் பாருங்க. அரசுல வந்து பெரிய அளவுல பின்தங்கி இருக்கோம் பாருங்க. ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு இத்தகைய இல்லங்கள் வந்து வேணும். அது இந்த இல்லங்கள்னா அவர் சொல்ற மாதிரி ஒண்ணு மட்டும் கிடையாது, அது ஒரு 4-5 வகைப்பட்டது இருக்குது. குற்றம் சாட்டப்பட்டவங்க சீர்திருத்த பள்ளிகள் இருக்குது, ஸ்பெஷல் ஹோம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஜிலன்ஸ் ஹோம்ஸ் இருக்குது. இது மாதிரி 4-5 வகைப்படுது. அதெல்லாம் இவ்வளவையும் பராமரிக்கிறதுக்கு சிறப்பான தகுதி வாய்ந்த அதற்கான பயிற்சி பெற்ற நபர்கள் அங்க இருக்கணும். நாங்க ஒரு 18 ஆலோசனைகளை கொடுத்துருக்கோம் நீதிமன்றத்தில்.
கொடுக்கறது மூலமாக அதை வந்து அரசும் ஒத்துக்கிட்டு அந்த 18 ஆலோசனைகளை அவங்க செயல்படுத்தினாலே ஓரளவுக்கு முன்னேற்றம் கொண்டு வர முடியும். அது செய்யறதுக்கு பதில் என்ன பண்ணாங்கன்னு அந்த பிரச்சனை வந்தோம்னா, அன்று இரவு 1 மணிக்கு ஏதோ தீவிரவாதிகளை கொண்டு போவது போல வேன்ல 33 பேரை கொண்டு போய் 19 பேர் செங்கல்பட்டுல கூர்நோக்கு இல்லத்துல வச்சுட்டு மிச்சம் ஒரு 8 பேரை கொண்டு போய் கடலூர்ல வச்சுட்டு இன்னும் ஒரு 7 பேரை போய் தஞ்சாவூர்ல வச்சிருக்காங்கன்றது உங்க யாருக்குமே தெரியாது. என்னுடைய கடுமையான கண்டனத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தீவிரவாதிகள் இல்ல இந்த சிறார்கள், இரவு நேரத்தில் கொண்டு போகிறது சட்டத்திற்கு புறம்பானது. அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற சிறார் நீதிமன்றத்துடைய ரிட்டன் பெர்மிஷன், அவங்களுடைய அனுமதி பெறாமல் அரசு இந்த மாதிரி செயல்பட்டு இருக்கிறது. கடுமையான கண்டனத்துக்குரியது. இப்படி கொண்டு போய் தஞ்சாவூரில் போட்டுட்டு அங்கேருந்து ஒரு போலீஸ் எஸ்கார்ட் கொண்டு வந்து சென்னையில் வந்து சிறார் நீதிமன்றத்துக்கு முன்னால் கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு போகிற வந்து மாதிரி ஒரு அவல நிலை. அது மட்டும் இல்லாது செங்கல்பட்டில் இருக்கிற கூர்நோக்கு அந்த இருக்கிற ஸ்பெஷல் ஹோம் கூர்நோக்கு மையமாக பார்த்துருக்கு நேற்று கூட அமைச்சர் போயிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய செவரை கட்டி பார்பல் வயர் போட்டு திகார் ஜெயிலை விட மிக மோசமாக ஹை செக்யூரிட்டி பிரிசன் மாதிரி செய்றாங்க. இந்த மாதிரியான சூழல்ல என்ன ஆகும்னா, கட்டாயம் அவர்கள் வந்து குற்றவாளிகளாக மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை. பாதுகாப்பு இல்லைங்க. பிள்ளைங்க ஓடி போறாங்கன்னா அது காரணம் அதற்கு வேண்டுங்கிற எந்த விஷயமும் செய்யாம அவங்கள அடைச்சு வச்சு அவங்களுக்கு பொழுதுபோக்குக்கு ஒரே ஒரு டிவியை மட்டும் போட்டுட்டு மிச்சபடி துன்புறுத்தி சரியான உணவு கொடுக்காம இந்த மாதிரி சூழல்ல நானா இருந்தா கூட ஓடி போவாங்க. அந்த அணுகுமுறையில மாற்றம்ங்கிறது வந்து சிறிதளவு கூட இல்ல அப்படின்னு பாடம் அவர் சொன்னதுல இன்னொரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்லயே அது இடம் இருக்கு அடைச்சு வைக்கிறதுக்கு. சத்தீஸ்கர், டெல்லி போன்ற இடங்கள்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு திகார் ஜெயில தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அடைச்சு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சமூக நலத்துறை வந்து இதற்காக தனியாக வந்து ஒரு காவல்துறையினுடைய அணி ஒன்று தயார் பண்ணி கொடுக்கணும்னு இருக்கு அந்த சட்டத்தில். சென்னையில் வந்து அப்படி ஒரு விங் இருக்கான்னு எனக்கு தெரியல. சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த கூர்நோக்கு இல்லங்களுக்குள்ளான சிறுவர்களை கண்காணிப்பதற்கும் பிச்சை எடுப்பவர்களை பிடித்து கொண்டு வருவதற்கும் ஓடிப்போனவர்களை தேடி கண்டுபிடிப்பதற்கும் உண்டான காவல்துறை எத்தனை பேரை வந்து அங்கே நியமிச்சிருக்காங்கன்றதுக்கே கணக்கு கிடையாது. இல்லை, கணக்கு கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, பெரிய சிறை சிறிய சிறை என்ற வித்தியாசத்தை தவிர வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. இல்ல இது ஒரு இந்த இல்லங்கள்ல ஒரு வெளிப்படைத்தன்மை, அதாவது யாரு போனால் அதாவது ஊடகங்கள் போனா கூட இங்க நடக்கிற நிகழ்வுகள் செங்கல்பட்டுல வந்து 15 அடி உயரத்துக்கு செவரை கட்டிட்டு பெரிய கதவு போட்டுட்டு அதுல வந்து பெரிய டோர் சீல்டு, அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் போற மாதிரி ஒரு சின்ன கதவு வச்சு இல்ல இப்ப நான் வந்து ஆவணப்படம் எடுக்கும் போது கூட அவருடைய உண்மையான பெயரையோ முகத்தையோ காட்டக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷன்ல தான் நான் உள்ள போனேன். ஆனா இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை வைத்துக் கொண்டு அல்லது ஒரு ஊடகமோ அல்லது சமூக ஆர்வலரோட கூட உள்ள போக கூடாதுன்னு தடுக்கிறது வந்து அது மிகப்பெரிய சிறைவாசம் தான். அது சிறை கண்காணிப்பாளராக இருக்கிறவரை கூட அந்த நிலையத்தின் தந்தை நிலையத்தின் தாய் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு குழந்தை உள்ள வருதுன்னா அந்த குழந்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்றத அடாப்ஷன் ஆஃப் த சைல்டுன்னு தான் சொல்லணும். அப்படிதான் சொல்லுது சட்டம். வார்த்தைகளை கூட அவ்வளோ கவனமாக போடணும்னு. ஆனால் இங்கே அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. வந்து கண்காணிப்பாளர் பற்றி சொல்கிறாங்களே, தமிழகத்தில் இருக்கிற கூர்நோக்கு மைய இல்லங்களையும் மற்ற அரசு இல்லங்களையும் கண்காணிப்பாளர்களே கிடையாதுங்க. கூர்நோக்கு இல்லங்களே கிடையாதுங்க. மாவட்டங்கள் தோறும் 4 மாவட்டத்துக்கு 1 கண்காணிப்பாளர்கள் 80 விழுக்காடு காலி. அது மட்டும் இல்லை, கண்காணிப்பாளர்கள் வந்து அங்கேயே இருக்கணும், அவங்களுடைய வீடு அங்கேயே இருக்கணும், அதே கேம்பஸ்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு வேளை உணவையும் அவங்க ருசித்து பார்த்து விட்டு தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவங்களும் ஒரு உண்டு உறைவிட இடமா அதை இருக்கணும்னு சட்டம் இருக்குது. இல்ல அவங்க இல்ல, ஆனால் அது தொடர்ந்து செயல்படுத்தப்படல. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சிறுவயது குற்றங்களும் கூர்நோக்கு இல்லங்களும் என்ற தலைப்பில் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனந்தி, நீங்க வந்து தொடர்ந்து இந்த விவாதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த விவாதத்தில் வந்து அவங்க வீடுகளை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சொல்றாங்க. 3 பேருமே சொல்லும்போது அரசு சார்ந்த பல ரிஃபார்ம்ஸ், அதாவது பல நன்னடத்தைகளை நம்ம முன்னெடுக்க வேண்டி இருக்குது. அதை தாண்டி பல விஷயங்கள், புறச்சூழல், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்கும்போது இது ஒரு மாற்றம் தேவை நீங்க நினைக்கிறீங்களா, இல்லை நீங்க அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கீங்களா? கண்டிப்பா சார். நான் ஒரு பில்லர்னு நான் சொன்னேன். ஒரு பேஸ்மெண்ட்டுக்கும் 4 பில்லர் இருக்கிற மாதிரி பேரண்ட்ஸ் ஒன்று, சொசைட்டி ஒன்று, மற்றதெல்லாம் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், நாளைக்கால போய் சொசைட்டியில் சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் பேரண்ட்ஸ் கிட்ட ஏதாவது சேஞ்ச் சீக்கிரம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். இவங்கெல்லாம் பேசின வரைக்கும் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அது கூர்நோக்கு இல்லங்கள் போனதுக்கு அப்புறமா சரி, குற்றம் பண்றதெல்லாம் சரி, எது குறையுதுன்னு எனக்கு தோணுதுன்னா அன்பு குறையுது. எங்கெல்லாம் அன்பு இல்லையோ அங்கெல்லாம் தப்பு நடக்குது சார். பேரண்ட்ஸ் கொடுக்காத இடத்துல அவங்க வேற யார்ட்டையாவது எதிர்பார்க்குறாங்க. ஸ்கூல்கிட்ட ஒரு ஸ்டாஃப் கிட்ட டீச்சராக இருக்கலாம். இது எல்லாமே எங்கேயுமே கிடைக்காதப்ப அவங்களுக்கு எங்க வெளிப்படும்னா இந்த மாதிரி குற்றங்கள் தான் வெளிப்படும். ஸோ இது அன்பு அதிகமாக குழந்தைகளுக்கு வந்து
எது சரி எது தப்பு அப்படிங்கிற அந்த புரிதலை வந்து எப்படி ஏற்படுத்துறது? புரிதல் நான் சொல்லுவேன் சின்ன குழந்தையிலிருந்தே கொண்டு வரலாம் நம்ம வந்து. ஆனால் அதுக்காக நோன்னு சொல்லாதீங்க. நான் அடிக்கடி எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிறது என்னென்னா, ஒரு கீழே ஒன்று போட்டு உடச்சிடுறான் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஐயோ போட்டு உடச்சிடாத அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க, பத்திரமா புடின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி வார்த்தைகள் ஆரம்பிக்கிறது தான் தப்பு. எது அப்படிங்கிறது உடனே சுட்டி காட்டாதீங்க, கொஞ்சம் இடைவெளி விட்டு சொல்லி காட்டுங்க, ரொம்ப கண்டிப்பில் வளர்த்தாதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தைகிட்ட நல்லது தப்புலாம் உண்மையிலேயே குழந்தைகளுக்கு தெரியும் சார் நம்ம பண்ணுறது நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு. அதிகமாக கெட்டதையே பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு பழகிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால சின்ன வயசுல ஒரு பொருளை போட்டு உடைச்சிட்டு பாருங்க, அந்த குழந்தை அப்படியே திருன்னு பார்க்கும், ஐயோ நம்ம ஏதோ பண்ணிட்டோம்னு தெரியும். ஆமா. ஸோ அதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக சொல்லி கொடுக்குறோம். நல்லது கெட்டதெல்லாம் பெருசாக தப்பு பண்ணாதான் தப்புன்னு இல்லை, சின்ன சின்ன தப்பு பண்ணும்போதே அதுக்கு எப்படி பேரண்ட்ஸ் ரியாக்ட் பண்றாங்க, அதுக்கு சொசைட்டி என்ன பண்ணுது, எந்த மாதிரி தினம் சில அட்டவணைகளை பார்க்குறாங்க, இதெல்லாம் தான் ஒரு குழந்தைகள் நம்ம கவனிக்கிற அளவுக்கு நாம குழந்தைகளை கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி உங்களோட பார்வை திரு பாலு. குழந்தைகளை பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை போன்ற நகரங்களில் பொதுமக்களை மிக பெருசாக மிரட்டுற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 16 வயசு கூட தாண்டதுக்கு முன்னாடி அவங்க வந்து செல்லமாக கேட்குறாங்க பர்த்டே கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பைக்கெல்லாம் வாங்கி தராங்க 2 லட்சம் ரூபாய்க்கு. நான் காரில் போகும்போது எனக்குலாம் உயிரே போயிட்டு திருப்பி வருது, அப்படியே வந்து அப்படி படுத்து எந்திரிக்கிறான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு அவர்களுக்கு வந்து அந்த லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லணும்னா பெற்றோர்களை கைது செய்வோம் சொன்ன பிற்பாடு கூட இந்த பைக் வாங்கி தரதை நிறுத்தலை. அந்த அளவிற்கு அடம் பிடிக்கின்ற சிறுவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க அந்த மத்திய தர வர்க்கத்தை சொல்லி இல்ல கீழே இருக்கிறவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, கீழே இருக்கிறவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, அதை பார்த்துட்டு பைக்கை திருட போறான், அவனும் அந்த பைக்குக்கு தான் ஆசைப்படுறான். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு செக்ஷுவல் அபியூஸ்லேருந்து ஒரு குட் டச் எது பேட் டச் எது அப்படின்றது சொல்லிக் கொடுக்கறத கூட எவ்வளோதான் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்தாலும் கூட ஒரு புறச்சூழல் அவர்களை தொடர்ந்து அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்ற சூழலில் வந்து அவங்க தடம் மாறுறாங்கன்றதான் என்னுடைய கேஸ். திலகவதி, நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், ஆனந்தி அம்மா சொல்கிறதும் பாலு சொல்கிறது பைக் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்து பொருளாதார நிலையில் ஒரு மட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய செயலாக இருக்குது. என்னுடைய சந்தேகம் என்னன்னு கேட்டாக்க, இப்போ பல குடும்பங்களில் வந்து புரோக்கன் ஃபேமிலிஸு, ஒன்று தந்தை அல்லது பெரும்பாலும் தாய், அவங்க தான் வந்து அந்த குழந்தைங்களை வளர்க்க வேண்டியதாக இருக்குது. அன்பு வேணும்னு சொல்கிறாங்க. அன்பின் நிமித்தமாக அந்த குழந்தைகளுக்கு முதல்ல அடிப்படை தேவைகளை நம்ம பூர்த்தி செய்தாக வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த அம்மா வந்து வேலைக்கு போவாங்க. காலையில் 6 மணிக்கு அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும் வேலைக்கு, வீட்டு வேலைக்கே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலும் அப்படி தான் இருக்காங்க, போகிறாங்க. 6 மணிக்கு அங்கே போகணுன்னா அந்த அம்மா வந்து 5 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு தயாராகி அவங்க போயிடுறாங்க. இப்போ குழந்தைக்கு வந்து நல்லதோ கெட்டதோ சொல்கிறதோ சரியான வார்த்தைகளை பேசுகிறதோ இதெல்லாம் முதல்ல அந்த அம்மாவுக்கு தெரியாது. அவங்களே வந்து களைச்சி போய் சலிச்சு போய் அழுத்து போய் வருவாங்க. அதில் வந்து அவங்க வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் என்னவாக தான் இருக்கும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கல்வி உடையவர்களாக அவங்க இருக்கிறதில்ல. ஆனால் கல்வி சாலைகளில் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்த பயிற்சி பெற்ற குழந்தைகளை எப்படி அணுக வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட ஆசிரியர்களும் இருக்கிறதுனால அவங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான இடங்கள்ல அத்தகைய பள்ளிகள் நிறுவப்பட வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனாங்க, அரசு இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு இதை மாற்றியாக வேண்டும் என்று நினைத்தால் ஒழிய மாற்றங்கள் சாத்தியம் அல்ல, வாய்ப்புகள் இல்லை. இதுக்குன்னு ஒரு தனியான பள்ளிகள் இவர்களுக்கான அப்படிங்கிற மாதிரி சொல்றது, திலகவதி சொல்றது வந்து அவங்கள ஒரு பிரித்து வைக்கிற மாதிரி ஆகாதா? இந்த விளிம்பு நிலை மனிதர்கள் இவங்களுக்கான ஒரு பிற்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாணவர்களெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்களுக்கான பள்ளி அப்படிங்கும் போது அதுல என்ன பெரிய மாற்றம் வந்துருங்கிறது ஒரு இயல்பான சந்தேகம். இன்னைக்கு அதானே நடந்துட்டு இருக்குது. இப்ப அரசு பள்ளி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் தனியார் பள்ளிகள் எப்படி இயங்குது? இல்ல அதே இதுலயும் அதே பண்ணும்போது என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்றைக்கு என்னன்னா, குழந்தைகள் எல்லோருக்குமே பெரிய நெருக்கடி. விளிம்பு நிலையிலேருந்து ஆரம்பித்து இன்டர்நேஷ்னல் பள்ளிக்கூடத்தில் ஏசி அறையிலிருந்து படிக்கிற, ஹாஸ்டலிருந்து படிக்கிற மாணவர்கள் வரை எல்லோருமே ஒவ்வொரு விதத்தில் பாதிக்கப்படுகின்றால் நெருக்கடி இருக்கிறது. நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் மேல் நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் சரி, பணக்காரங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஏழை குழந்தைகளாக சென்னையில் 2003 சென்னையில் ஒரு சர்வே செய்தபோது 35,000 தெரு குழந்தைகள், ஸ்ட்ரீட் சில்ட்ரன் இருப்பதாக ஒரு சர்வே சொன்னது. எந்த அளவுக்கு அது தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு சர்வேயும் நடத்தலை. அந்த 2003 அந்த சர்வேக்கு அப்புறம் வந்து ஒரு ரேஃபில் ப்ரோக்ராம் போட்டு லாட்டரி டிக்கெட் மாதிரி தமிழக அரசு போட்டுட்டு நிதி திரட்டினாங்க. திருக்குழந்தைகளுக்கு பள்ளிகள் கொண்டு வருது, மாலை வகுப்புகள் கொண்டு வருது, அவர்களுக்கு வந்து மாற்று வொகேஷனல் கோர்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியான சூழலாம் உருவாக்குறது. அந்த நிதியை கூட செலவு பண்ணலை. இன்றைக்கும் வந்து இந்த சட்டத்தில் வந்து ஜுவனல் ஜஸ்டிஸ் ஃபண்டுன்னு உருவாக்கி செலவு பண்ணணும்னு இருக்கு. தமிழகம் வந்து எப்படின்னா அதிகமாக நகர்ப்புறமான ஒரு மாநிலம், வேகமாக பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலம்.
இந்த மாதிரியான பல சூழல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரன்ட்ஸ் வெளி மாநிலங்கள்லேருந்து இல்லை மற்ற மாவட்டங்கள்லேருந்து இடம்பெயர்ந்து வந்து வேலை செய்கின்ற பெற்றோர் இருக்கிற மாநிலமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற போது குழந்தைகள் வந்து ஆதரவற்று போவதற்கு இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள போவதற்கான சூழல்லாம் அதிகமாக இருக்கிறது தமிழகத்தில். இப்படிப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த அரசு, பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்த அரசு இந்த மாதிரி ஸ்டாச்சுட்டரி சட்டத்தின்படி செயல்பட வேண்டிய கடமைகள்லேருந்து பெரிய அளவுக்கு தோல்வி கண்டு விட்டார்கள் என்பதுதான். நலத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 18, 12 வகுப்பு வரையும் பெண் குழந்தைகள் படித்தார்கள்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் சிறப்பான திட்டங்கள், சமூக பாதுகாப்பு செயல்படுத்த. ஆமா, அதே நேரத்தில் இதற்கான சட்டப்படி செயல்பட வேண்டிய விஷயங்கள்லாம் பெரிய தோல்வி. அதை புறக்கணித்து தொடர்ந்து புறக்கணித்ததுனால் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடியில் ஏற்பட்டிருக்கு தமிழகம். சென்னை மட்டுமல்லாது அதிகமாக நகர்ப்புறமான தமிழகத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு அதிகமாக முதலீடு செய்ய வேண்டியிருக்கிறது. நிதி மட்டுமல்ல, மனித வளத்தை முதலீடு செய்ய வேண்டியிருக்கு. இப்போ ஸ்பெஷலிஸ்ட் நிறைய தேவைப்படுகின்றார்கள், சைக்காலஜிஸ்ட், சைல்டு சைக்காலஜிஸ்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த மனநோய்க்கான மத்திய அரசு மாநில அரசுடைய ஒதுக்கீடுகளே குறைவு. இன்றைக்கு எல்லோருமே நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் நிறைய ஆய்வுகள் தேவைப்படுகிறது. மனநோய் மருத்துவர்கள் இல்லை இந்த மாதிரியான ஆற்றுப்படுத்துதல் கூட ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், நர்சிங் கோர்ஸ் கொண்டு வரும்போது 2 வருஷம் 3 வருஷம் கூட கொண்டு வரலாம். அப்படி மனித வளத்தை பெருக்கலாம். இந்த மாதிரியான சூழல்லாம் இன்றைக்கு வேண்டியிருக்கிறது. குடிமுறிவு மையத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு கூட இன்னைக்கு மனநோய் மருத்துவர்கள் இல்லாத போது சிறார்கள் வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவில் வந்து போதை சந்தையில் ஆட்பட்டு இருக்கிறார்கள். ஆமா, இது வந்து பெரிய ஒரு சவாலான விஷயம். இது வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் அரசு வந்து அதிகமாக கவனம் செலுத்தவில்லை என்றால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. சொத்து என்று சொல்லுகின்ற இந்த இளைஞர் வளர இளம் பருவத்தினர் வந்து எதிர்காலத்தில் அவங்களுக்கும் சமூகத்துக்கும் ஆபத்தானவர்களாக மாறுவதற்கான எல்லா சூழலும் தெரிகின்றது. அதை மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு இருக்கிறோம். திரு பாலு அவர்கள், இது போன்ற இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் மாற்றம் நிகழ யார் என்ன செய்ய வேண்டும், சுருக்கமாக சொல்லுங்க. மாற்றம் என்பது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் தொடங்க வேண்டும்னு ஆனந்தி சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் உண்டான தொடர்பை வந்து மிக அதிகமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அது ஒரு வீட்டில் உட்காந்து பேசுறதுலேருந்து தொடங்கணும். உலக நிகழ்வுகளை வந்து அவங்களுக்கு சொல்லித்தரணும். இப்போ ஒரு சைல்டு செக்ஸ் அப்யூஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுலேருந்து ஏன் குற்றங்கள் நிகழுது அப்படின்னு சொல்லும்போது உலக நிகழ்வுகளை சொல்லிக் கொடுங்க. ஒரு பிங்கி ரானோட ஹாட் சாக்லேட் வாங்கி உட்காந்து கூட படிங்க, என்னன்னு சொல்லுங்க. கவிதா கிருஷ்ணனோட ஒரு வீடியோ காமிங்க. அவர்களுடைய அனுபவங்களை குழந்தைகளோடு உட்கார்ந்து பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது எது குற்றம், எது குற்றத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வது என்பது ஒரு ஏரியா. அதுக்கு அடுத்தது இந்த சிறுவர்கள் குற்றம் செய்கின்ற பொழுது அதில் இருக்கிற ஒரு சமுதாய கொடுமை, சோசியல் ஐசோலேஷன், இதெல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக உலகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் இந்த பணத்தின் பின்னால் ஓடுகின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இவர்கள் எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாராகி விட்டார்கள். இந்த பணம் என்கின்ற ஒன்றை மட்டும் ஒரு கேரட்டை வந்து கட்டிவிட்ட பார்த்துவிட்டு ஓடுகின்ற குதிரையை போல் ஓடுகின்ற இந்த சமூகம் பணத்தை விட்டு என்றைக்கு வெளியில் வருகிறதோ அன்றைக்கு தான் ஒரு நல்ல தொடக்கம் வரும் நான் நம்புகிறேன். திருமதி ஆனந்தி, சுருக்கமா. ஸோ நான் என்ன இதை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், காமனாக கீழே சேஞ்ச் ப்ரெக்னென்சிலேருந்து கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு சமுதாயத்தில் எப்போ அந்த ப்ரெக்னென்ட் மதர்ஸ் நல்லா சந்தோஷமாக கர்ப்ப காலத்தில் இருக்காங்களோ, ஆரம்ப காலத்தில் ஒரு 3 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு நல்ல சூழ்நிலை கொடுக்குறாங்களோ, அந்த குழந்தை எப்போவுமே அடுத்தவங்களை குற்றம் சொல்லிட்டு அடுத்தவங்களை காரணம் சொல்லிட்டு ஸ்டெடி இல்லாமல் இருக்க மாட்டாங்க, தெளிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட. அதனால தான் நான் அது மாதிரியான பயிற்சி வகுப்புகளை நடத்திட்டு இருக்கேன். ஸோ அங்கே ஆரம்பிக்கணும். நான் சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சில இந்த மாதிரி கர்ப்பிணிகளுக்கு நான் ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னப்போ கூட அவங்க இதுக்கெல்லாம் தயாராக இல்லை. போய் சைதாப்பேட்டில் போய் கேட்டுவாங்க, வேறு ஏதாவது போய் பண்ணிட்டு வாங்க, அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அங்கே சேஞ்ச் கொண்டு வரணும். மேம் சொன்ன மாதிரி அடிப்படை வசதி கூட இல்லாத மக்கள் கர்ப்ப காலத்துல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். சந்தோஷமா இருந்தா அந்த குழந்தையோட மனநிலை நல்லா வரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ரொம்ப துவக்க நிலையில இருந்து சொல்றீங்க. திரு பாடம் நாராயணன், சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்து. பல்வேறு சூழல்களால வெளியேற்றப்பட்டு கூர்நோக்கு மையங்களுக்கு வர்ற சிறார்களுக்கு அங்குதான் முக்கியமாக மீண்டும் அவங்கள வந்து பொது நீரோட்டத்தில் சமூகத்தில் வந்து சேர்க்க வேண்டிய பெரிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. சமூகத்துக்கு பல பொறுப்புகள் இருந்தாலும் அரசுடைய பொறுப்புகளை வந்து புரிந்து கொண்டு இந்த சட்டத்தில் கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதோடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு வந்து இந்த சமூக பாதுகாப்புத்துறை வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக மாற வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு மருத்துவமனை எடுத்திங்கன்னா ஒரு மருத்துவர் வந்து எம்பிபிஎஸ்ஓ இல்லை எம்டி படித்து வந்தவரா, நர்சிங் படித்தவர்கள் தான் நர்ஸாக இருக்க முடியும், மெடிக்கல் டெக்னாலஜி படித்தவங்க தான் டெக்னீஷியனாக இருக்க முடியும். பொதுமக்கள் போய் அங்கே வந்து செய்ய முடியாது. அந்த கல்வி இல்லாத இடத்துல வந்து அங்கே நோயாளி வந்து இறந்து போயிடுவார். அது மாதிரி இந்த சமூக பாதுகாப்பு துறையில் இருக்க வேண்டிய ஒவ்வொருத்தரும் சிறப்பு பயிற்சி பெற்றவர்களா, அது புரிந்து கொண்டவர்களா, அந்த ஆட்டிடியூட் ஆப்டிடியூட் 2 சொல்லுவாங்க, அதற்காக
பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டவர்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சிறார்களை வந்து ஒவ்வொரு சிறாரையும் மீண்டும் பொது சமூகத்துக்கு சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு துறையாக செயல்பட்டு கொண்டிருந்தால் வந்து நம்ம எதிர்காலம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. திருமதி திலகவதி சுருக்கமாக. அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசின் பொறுப்பு தான் இதுக்கு வந்து மிக அதிகமாக தேவைப்படுகிறது. அரசின் அக்கறை, அரசு காட்ட வேண்டிய அன்பு எப்படி நம்ம இருந்தாலும் வச்சுக்கலாம், அதுதான் வந்து மிக அதிகமாக தேவைப்படுது. அதுதான் மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ விளிம்பு நிலை மக்கள் அவங்க வந்து கர்ப்பமாக இருக்கும்போது மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், ரைட்டு, ஆனால் இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. அதை வந்து அவங்களுக்கு போய் சொல்லணும். இப்போ அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து உணவுகள் தரப்படுகிறது, மாத்திரைகள் தரப்படுகிறது கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு சமூக நலத்துறையின் மூலம். அதே மாதிரியாக இந்த விஷயமும் அவங்களுக்கு வந்து சொல்லப்பட வேணும். அதை வந்து அரசு தான் வந்து அதை வந்து செய்ய முடியும். அதுக்கப்புறம் எல்லா மாவட்டங்களிலும் இத்தகைய சிறுவர் நலன் பாதுகாக்கும் அமைப்புகள், இல்லங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அப்படின்னா அதையும் வந்து அரசு தான் செய்யணும். அதில் வந்து வேகன்சியே இல்லாத அளவுக்கு, காலி இடங்களே இல்லாத அளவுக்கு நிறைய பேர் வந்து அதில் இருக்கணும், குறை இல்லாமல். ஏன்னா குழந்தைகள் தான் வந்து நாட்டினுடைய செல்வங்கள். உண்மையான செல்வம் வந்து குழந்தைகள் தான். மனித வள மேம்பாடு தான் வந்து மிக அத்தியாவசியமாக தேவைப்படுவது என்பதை அரசு உணர வேண்டும். இப்போ இன்றைக்கி நம்மளாம் உட்காந்து இவ்வளோ கவலையாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கூர்நோக்கு இல்லத்தில் நடந்த சம்பவம் வந்து அதுக்கு வந்து ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருந்திருக்குது. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை வந்து ஹியூமன் ரைட்ஸில் வந்து மிகவும் ஒரு ஏ கிரேடில் இருக்கிறதாக மதிக்கப்படுது. இது இந்த நிலைமையே இப்படி இருந்துச்சுன்னா அப்போ மற்றதெல்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்க முடியுதுன்னா இதை காட்டிலும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பும் வசதியும் அரசுக்கு மட்டும்தான் உண்டு. இங்கே குடும்பம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எந்த தாயும் எந்த பெற்றோரும் தன்னுடைய குழந்தை குற்றவாளி ஆக வேண்டும் என்று விரும்புவது இல்லை. தாங்கள் பேசுகின்ற பேச்சு, தாங்கள் நடந்து கொள்கிற நடவடிக்கை, இது வந்து குழந்தை மனசை பாதிக்கும் அப்படிங்கிற விவரம் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள், அறியாமை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு அது போதிக்கப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன். நேரிலே சிறுவயது குற்றங்களும் கூர்நோக்கு இல்லங்களும் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து விவாதித்தோம். பல கருத்துக்களை நமது விருந்தினர்கள் இங்கே நம்ம திண்ணையிலே பதிவு செய்திருக்கிறார்கள். பெற்றோர், சமூகம், பள்ளிக்கூடம், ஊடகம் இவர்களுக்கெல்லாம் முக்கிய பொறுப்பு இருக்கிறது. இது குழந்தைகளுடைய உலகம். குழந்தைகளுக்கான ஒரு நல்ல நிலையை நாம் அளிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இவர்கள் சொல்வதை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் எல்லோரையும் விட அரசுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நிர்வாகத்தில் சில சீர்திருத்தங்கள் தேவைப்படுகிறது. அதனை ஒழுங்குபடுத்துவதற்கு அதை ஒரு துறையாக மட்டுமில்லாமல் ஒரு ஒருங்கிணைந்த துறையாக அந்த குழந்தைகளை பராமரிக்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய, இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல இளமையை அல்லது நல்ல இளைஞரை கொடுக்க வேண்டிய பொறுப்பு சமூகத்துக்கு இருக்கிறது என்று தெரிய வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் நால்வருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மற்றொரு திண்ணையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.